வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். வரலாற்றில் முதன்முறையாக இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வு துறையினரால் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார். தன்னுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழா ஒன்றிற்காக லண்டன் சென்றிருந்த நிலையில் குறித்த பயணத்திற்கு அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவருக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டது இதுவே முதல் சந்தர்ப்பமாகும். கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமையை கொண்டு பல குற்ற செயல்கள் வெளிவந்த அரசாங்கங்களினால் விசாரணை கூட செய்யப்படாத சந்தர்ப்பங்கள் உண்டு என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான எந்த ஒரு அரசியல்வாதியும் தகுதி தராதரமின்றி கைது செய்யப்படுவர் என்ற பிரச்சாரத்தை பிரதானமாக கொண்டு ஆட்சிக்கு வந்து அனுகுமார திசாநாயக்க அரசாங்கம் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல்வாதிகளை கைது செய்து வந்தது. மஹிந்தானந்த அழுக்கமகி மற்றும் நலின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு 20 வருடங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட இந்த சம்பவம் வரலாற்றில் சுட்டிக்காட்டப்படும் தனித்துவமிக்க கைது என்பதுடன் இலங்கை அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கே இலங்கை அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாததும் ஆளுமை மிக்கதுமான வரலாற்று தலைவராக அடையாளப்படுத்தப்படுகின்றார். இலங்கை வரலாற்றில் அதிகமான தடவை பிரதமராக பதவி வகித்த ஒருவராகவும் ஜனாதிபதி விளங்குகின்றார். இதைவிட சிறப்பு அரசியல் பரப்பில் இவருக்கு மிஸ்டர் கிளீன் என்ற சிறப்பு பெயர் உண்டு. இவர் ஊழலில் இறங்க மாட்டார், ஆனால் ஊழல் செய்ய வேண்டியோரையும் கண்டுகொள்வதே இல்லை என்ற வர்ணிப்பும் உண்டு. இப்படி இருக்கையில் இவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளமையானது அரசியல் பரப்பில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரணிலின் 40 வருடத்திற்கு மேற்பட்ட அரசியல் வரலாற்றில் எட்டாக்கனியாக இருந்த ஜனாதிபதி பதவியும் பொருளாதார நெருக்கடியின் பின்னர் நாட்டின் அரசு தலைவர்கள் புறமுதுகிட்டு ஓடிய தருணத்தில் சுவைத்து பார்த்தவர் என்றும் கூறலாம். அதுவும் முதன்முறையாக தன்னுடைய தேர்தல் வரலாற்றில் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்து கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வைத்து ஜனாதிபதியாக தெரிவானார். இதனை அடுத்து நாட்டின் பொருளாதார நிலைமைகளை ஓரளவு ஸ்திர நிலைமைக்கு கொண்டு வந்த ரணில் விக்ரமசிங்கே பின்னாட்களில் ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் களமிறங்கினாலும் மக்கள் கடந்த ஆட்சியாளர்கள் மீது கொண்டிருந்த வெறுப்பினால் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று புதிய தரப்புக்கு ஆதரவு வழங்கி அனுரவை ஜனாதிபதியாக்கினார். சர்வதேச ரீதியிலும் நன்மதிப்பை பெற்று வரும் உலக தலைவர்களுடன் ஆளுமிக்க தொடர்புகளை பேணியவருமான ரணில் விக்ரமசிங்கே இன்று கைது செய்யப்பட்டுள்ளமை சர்வதேச ரீதியிலும் தலைப்பு செய்திகளாகி இருக்கின்றன. எனினும் ரணில் விக்ரமசிங்கே அரசு நிதியை முறையற்ற முறையில் பயன்படுத்தவில்லை என்று கட்சி வலியுறுத்தி குற்றச்சாட்டுகளை அவர் முன்பு மறுத்ததை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. லண்டன் பயணத்திற்கான பொதுப்பணம், பயணம் மற்றும் பாதுகாப்பு செலவுகள் உட்பட செலவிடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் குற்றப்புலனாய்வு துறையினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் ஒரு நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை கைது செய்வது தொடர்பில் அரசாங்கம் பின்பற்றிய நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்க்கட்சி விமர்சனங்களை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான ரபு ஹக்கீம் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். அரசாங்கத்துடன் நெருங்கி செயல்படும் யூடியூபர் ஒருவர் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் என்பதை முன்கூட்டியே கூறியது எவ்வாறு என கேள்வி எழுப்பியுள்ளார். அவ்வாறு இந்த தகவல்களை அரசு உயர் மட்டத்தில் யாராவது கசிய விட்டார்களா என அவர் கேள்வியை எழுப்பியுள்ளார். இந்த விடயம் ஒரு பாரதூரமானது எனவும் இது குறித்து தாங்கள் அச்சப்படுவதாகவும் ரபு ஹக்கீம் சுட்டிக்காட்டினார். அண்மையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் குறித்த பிரதமர் ஹரிணி அமரசூரியவுடன் மிக நெருக்கமாக பொதுவெளியில் பேசிக் கொண்டிருந்ததை தாம் அவதானித்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் பிரதமர் என்ற ஒரு பதவியை வகிக்கும்
பொது வழியில் நடந்து கொள்வதற்கு சில வரைமுறைகள் காணப்படுவதாகவும் அவற்றை மீறி இந்த நபர் குறித்த இடத்தில் நடந்து கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான பின்னணியில் குறித்த யூடியூபருக்கு எவ்வாறு ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவார் என்பது முன்கூட்டியே தெரிந்திருந்தது என கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதில் மாற்று கருத்து கிடையாது என அவர் தெரிவித்தார். எனினும் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை கைது செய்யும் போது சாதாரண ஒரு குற்றவாளியை கைது செய்வது போல செய்ய முடியாது என தெரிவித்தார். அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு நீதவானால் போதிய சாட்சியங்கள் உண்டு என பட்சத்தில் அவரை கைது செய்வது வேறு விடியும் என தெரிவித்துள்ளார். எனினும் குற்றப்புலனாய்வு பிரிவினரே அவரை கைது செய்து இருப்பது விமர்சனத்துக்குரியது என தெரிவித்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளமையானது சர்வதேசத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இலங்கை அரசியல் வரலாற்றில் கோட்டபயவின் ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னர் உலகத்தின் கவனத்தை ஈர்த்த முக்கிய சம்பவமாக ரணிலின் கைது அமையப்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.